அறிவே மனம். உங்கள் விளைவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மனம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்கிறத விட அறிவு சார்ந்த பிரச்சனையில் இதுவும் ஒன்று. என்னன்னா, மற்றவங்க தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தன்னைத்தானே சுருக்கி 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 குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் இணையறதுல பல சிக்கல்கள் வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு குடும்ப சூழலில் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு வயசாக இருக்கிறப்ப பெற்றோர்கள் ஒரு கண்டிப்போடு வளர்த்திருப்பாங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்த்திருப்பாங்க. அது கரெக்டு. கண்டிப்பு, கட்டுப்பாடு இது எல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கு பல மனிதர்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸியோட நல்லா இருக்காங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் யாரெல்லாம் கண்டிப்பாக கட்டுப்பாடோடு வளர்க்கப்படலையோ அவங்க எல்லாமே இன்றைக்கி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க. அப்போது இந்த கட்டுப்பாடு, அந்த அட்வைஸு, அறிவுரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஃபிட் பண்ணிக்குவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையை இன்றைக்கி ப்ரெசண்ட் லைஃப்பில் கொடுத்துட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு ஆரம்ப காலத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லு, சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைய சூழ்நிலைக்கு பல அவமானங்கள் பட்டிருப்பாங்க. அது கரெக்டு. இப்போது அதே கடைப்பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிட மாட்டாங்க, ஒதுங்கியே இருப்பாங்க, சபையில் விலகியே இருப்பாங்க, கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அடிபட்டு அந்த பழகிய அறிவு பதிவானது இவங்களோட மனதையும் எண்ணத்தையும் செயலையும் உடல்லையும் இயக்கிறதுனால உடல் அசைவாகட்டும், மற்றவங்களோட இணைஞ்சு பேசுகிறதாகட்டும் இந்த பிரச்சனைகள் வருது. இப்போ பாருங்கள், பெரும்பாலும் குடும்பங்களில் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா கூட இதோ வர்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 தடவை 15 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற தயக்கம், பயம், ஏதாவது சொல்லிடுவாங்களோ 4 பேர். இன்னைக்கு சாப்பாடு விருந்து போட்டுட்டு எல்லாரும் இருக்கிறப்ப நான் இன்னைக்கு இப்படியெல்லாம் விருந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க மனசு பதறும், தாங்கிக்க முடியாது. ஏன்னா இவங்களோட அறிவு பதிவில் அப்படி தானே இருக்குது. அதனால தான் நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகளும் கூட வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருது. இவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லவும் தெரியாது, எனக்கு ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்ல தெரியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் வராது. ஏன்னா இவங்களால போய் மூவ் ஆக முடியாது, அந்த இடத்துல போய் அடாப்ட் ஆக முடியாது. இதை காலம் ஃபுல்லாக குறை, தப்பு, இவங்க குடும்பத்தோடு இணைய மாட்டேங்கிறாங்க, ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கிறாங்க, விலகியே இருக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் எதுக்கு ஒரு சொந்த பந்தமெல்லாம் இருக்கணும், 4 பக்கம் வரணுமல்ல, போகணுமல்ல அப்படின்னு சொல்லி 1008 கேள்விகள் கேட்டு அவங்கள மறுபடியும் டார்ச்சர் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு வெறுப்பு வருது, எதிர் வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, எதிர் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு வருது. அப்போ இந்த மாதிரி மற்றவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனதுக்குள்ளே அதிகமாக போயிட்டுருக்கு. இல்லை இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா இதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஃபார்வேர்ட் ஆகாது. ஏன்னா ஒரு பிரச்சனை 7 தலைமுறைக்கு ஃபார்வேர்ட் ஆகும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் சரி, ஆரம்ப காலத்தில் அப்படி நடந்துச்சு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் பேச்சுக்கள் யதார்த்தமான பேச்சுக்களாக இருந்தது, ரியாலிட்டி பேச்சுக்கள், ஒரு உந்து சக்தி இருக்கக்கூடிய பேச்சுக்களாக இருந்தது. இப்பெல்லாம் எல்லாம் வேண்டானா வேண்டாம், வேணா வேணும் அப்படிங்கிற மாதிரி மொபைல் மாதிரி ஸ்பீடாக ரீல்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை எப்படி அமைச்சுக்கிட்டா இந்த லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ இந்த மாதிரி ஒரு 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் மிங்கிள் ஆகாமல் தனிச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது இல்லாமல் ஒரு சொசைட்டியில் மிங்கிள் ஆகக்கூடியவங்களாக இருக்க முடியும், ப்ரெசண்ட்டில் வாழக்கூடியவங்களாக இருக்கும். இல்லைன்னா இது குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனையாக கூட மாறதுக்கு பல வாய்ப்புகளை உண்டாக்குது. அப்போ இது போன்ற உங்களுடைய அறிவு பதிவில் இப்படி ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா இதை உளவியல் வழிகாட்டுதல் எடுத்து அதற்கான சிகிச்சைகளை, பயிற்சிகளை தெரப்பியூட்டிக்காக நீங்கள் எடுக்கிறப்ப நீங்களும் சாதனையாளராக வர முடியும். இது அட்வைஸ் கிடையாது, அறிவுரை கிடையாது, ஆலோசனை கிடையாது, மோட்டிவேஷன் கிடையாது,
ஒன்லி ஆக்டிவேஷன். உங்களுடைய அறிவை புதுப்பித்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் 2G மொபைலை வச்சுருக்கீங்க, 5G தானே வச்சுருக்கீங்க. அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டீங்கல்ல, ஏன் அறிவு மட்டும் பழைய அறிவுலேயே செயல்படுறீங்க? எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன் பழைய கம்ஃபர்டபுள்லேயே இருக்கீங்க? அப்போ அந்த தயக்கம் தடைகளை நீக்கிட்டிங்கன்னா நீங்களும் சாதனையாளர்கள் தான். அதனால தான் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.